தித்திக்கும் தேர்ந்தமிழ் திக்கட்டும் முழங்கட்டும், பூத்திருக்கும் பூக்களின் மனம் ஊரெல்லாம் பரவட்டும். உங்கள் முகத்தில் படைந்திருக்கும் புன்னகை மலரட்டும், புதிய பானையில் ஊற்றிய பாலும் பச்சரிசியும் நிரம்பி வழியட்டும். அனைத்து உயிர்களுக்கும் ஆனந்தம் தொடரட்டும். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். திருவிழாவிற்கெல்லாம் ஒரு பெருவிழா பொங்கல் விழா ஆகும். ஏன் இந்த சிறப்பென்றால், எந்த ஒரு மதத்தையும் ஜாதியையும் பிரிவையும் குறிக்காமல் உழைப்பவர்களின் உயர்வையும் அந்த உழைப்பை ஆணிவேராய் தாங்கி நின்று நம்மை வாழ வைக்கும் இயற்கைக்கு நாம் செலுத்தும் ஒரு நன்றி விழா ஆகும். காலம் காலமாய் இதை நாம் 4 நாட்கள் சிறப்பாய் கொண்டாடி வருகின்றோம். முதல் நாள் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதுவன புகுதலும் என பொன்மொழி கிணங்க, அதுவடியில் கழிந்த கழிவுகளையும் வீட்டை சுத்தம் செய்த பின் வந்த கழிவுகளையும் இணைத்து எரித்து பிறக்க போகும் தைமகளை இனிமையான மேளத்தாள இசையுடன் வரவேற்பதே போகி திருநாள் ஆகும். அடுத்த நாள் பொங்கல் திருநாள். தன் உழைப்புக்கும் உயர்வுக்கும் உறுதுணையாய் காரணமாய் இருந்த ஆதவனை வணங்கும் நாளே பொங்கல் திருநாள் ஆகும். அன்று தன் வயலில் விளைந்த புது நெல்லை புது பானையில் கொட்டி பொங்கலிட்டு பொங்கி வரும் பொழுது குடும்பத்தினர் அனைவரும் குழுவையிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என ஆனந்த குரல் எழுப்பி ஆதவனை வணங்குவர். பிறகு அனைவரும் புத்தாடை அணிந்து தன் வயலில் விளைந்த காய் கனிகளை இலைகளில் பரப்பி சூரியனுக்கு முன் படைத்து வைத்த பொங்கலை மங்களமான மஞ்சள் செடியால் அலங்கரித்து ஆதவனை வணங்குவர். அடுத்த நாள் மாட்டு பொங்கல். உழவர்களுக்கு உறுதுணையாய் நின்ற மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள். அன்று மாடுகளை குளிப்பாட்டி பொட்டிட்டு சலங்கை பூட்டி மாலை அணிவித்து அதனை அழகுபடுத்துவர். பிறகு அதனுக்கு பொங்கல் ஊட்டிவிட்டு அதனை மகிழ்விப்பது. பிறகு வண்டியில் மாட்டிவிட்டு அதனை ஊர்வலம் வர வைப்பது. பிறகு சில இடங்களில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்தப்படும். அதில் வெற்றி பெறும் மாடுகளுக்கு பரிசுகளும் வழங்கப்படும். அடுத்த நாள் காணும் பொங்கல். அன்று அது ஒரு மகிழ்ச்சியான நாளாக கொண்டாடப்படுகிறது. சிறியவர்கள் பெரியவர்களிடம் ஆசி பெற்று பரிசுகள் பெற்று மகிழ்வர். இன்றும் கிராமப்புறங்களில் பானை உடைத்தல், கரும்புடைத்தல், கபடி போன்ற விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் நகரப்புறங்கள் இருக்கும் நாம் தான் தொலைக்காட்சியையும் தொலைபேசியையும் பார்த்தே அன்று பொழுதை கழிக்கின்றோம். என்ன ஆனாலும் இது நம்முடைய திருநாள். நம் பண்பாட்டையும் நம் பாரம்பரியத்தையும் உயர்த்தி காட்டும் உன்னத பெருநாள். அனைவருக்கும் இந்த பொங்கலில் மகிழ்வுடன் செழிப்பும் பொங்கட்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.